மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறைவில்லை, கண்ணிலர் அகுதொரும் கல்வர வரணக பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்தது. நண்பர்களே, இந்த நல்ல நாளிலே பொறுப்பாளர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பெடுத்திருப்பது நம்முடைய ஒற்றுமையை காண்பிக்கிறது. அதற்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துள்ளேன். அந்த ஏற்கனவே உள்ள அதே பொறுப்பாளர்கள் சுகுமாரன், இசக்கி, ராமலிங்கம், இந்த செட் அப்படியே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், இசக்கி என்று சொன்னால் இயக்கம், இசக்கி என்று சொன்னால் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. கிரியாசக்தி தான் இந்த இசக்கி. ஆதிரசிகர் தூண்டுவர் சுகுமாரன். மாறன் என்றால் இளைஞன், மன்மதன், அழகானவன், சூரியன் எல்லாம் பொருள். சூ என்று சொன்னால் எப்பொழுதும் மாறா என்று பொருள். ஆகவே எத்தனை ஆண்டு ஆனாலும் இளமையோடு சுறுசுறுப்பாக பணிகளை செய்து வருகின்ற தம்பி சுகுமாரன் தோற்றில் வந்திருப்பதும், டாக்டர் ராமலிங்கம் மீண்டும் பொருளாக இருந்து இருப்பதும் மிக சிறப்பான ஒரு காரியம். உங்களை மீண்டும் தேர்ந்தெடுப்பு சொன்னால் நிறைய வேற எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை நாம் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அதை இந்த அடுத்த 3 ஆண்டுகளில் அவருடைய எதிர்பார்ப்புடைய முக்கியமான காரியங்களை நீங்கள் செய்வதற்கு துணையாக திருமணம் இருக்கும் என்று சொல்லி, இதே போல இங்கே உட்கார்ந்து எல்லாரும் மொத்தத்திலுமே ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம் இருக்கிறது. நான் நேற்றைக்கு சென்னையிலே பெருநகர் சேக்கிழார் மன்னருக்கு அழைத்து போயிருந்தோம். என்ன சொன்னாலும் நம்ம இடத்தை சேர்ந்து பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷம், இயல்பாகவே அது நேச்சர். அதனால சென்ற மாதம் பார்த்தோம், இப்ப எல்லோரும் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கார்கள். இப்ப எல்லோரும் ரொம்ப ஆர்வத்தோடு உங்களை எதிர்பார்க்கிறார்கள். உங்களுக்கு தான் பொறுப்பது. கைத்தல மாலையை போட்டா நிறைய வேலை இருக்குன்னு அர்த்தம். அதனால ஆனா எல்லோரும் நம்பிக்கையோடு எல்லா மோதியும் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதனால இந்த 3 ஆண்டுகளுக்கு சில முக்கியமான இதுவரை இனிமேல் நாம் செய்ய வேண்டிய ஒரு 5-6 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் ஆலோசனை வழங்குகிறேன். முதல்ல திருச்சி மற்றும் சென்னை, நான் ஏற்கனவே சேர்த்து சொன்னேன். இப்ப எல்லாம் வந்திருக்காங்கன்னா காலைல வரணும், நைட்டு தங்கணும். இப்போ தங்கறதுக்கு இடம் வேணும். 500 ரூபாய் ஆக்கி கொடுக்க முடியாது. அதனால திருச்சிக்கு படிப்பு விஷயமா, மெடிக்கல் விஷயமா பல விஷயம் வரும். கல்யாணத்துக்கு வந்தா கூட யாரும் தங்க வைக்கிறது கஷ்டம். அதனால அதேதான் சென்னை. அதனால சென்னை மற்றும் திருச்சியில் ஒரு கட்டடத்தை பொதுவாக வாடகைக்கு எடுத்து நம் இனத்து மக்கள் தங்குவதற்கு ஒரு குறைந்த வாடகையிலே அதை செய்ய முடியாத பொருளை கேட்டு அதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய சமுதாயத்திலே புதிதாக இந்த கணவன் மனைவி உறவிலே நிறைய விரிசல் ஏற்படுகிறது. 2 மாதங்களுக்கு முன்னால் அப்படி ஒரு காஞ்சிபுரத்தில் ஏற்பட்டது. இங்கே திருச்சியில் ஒரு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர் ஒரு அம்மா அழைத்து கொண்டு போய்
2 நாள் வச்சிருந்தோம். 2 சிட்டிங் கொடுத்தாங்க. பிறகு அவங்க சமாதானம் சேர்ந்து ஒன்றா இருக்காங்க. இப்போ எப்படி தலைவலி ஜுரம் வந்தா டாக்டர் போன் இருக்கோம், அதே போல எல்லாருக்கும் எல்லா வீட்லயும் கவுன்சிலிங் தேவைப்படும். நீங்க கிறிஸ்டியானிட்டியை பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, கல்யாணமாக இருக்கின்ற பொண்ணு மாப்பிளைக்கு 15 நாள் சர்ச்சில் ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க. கோச்சிங் கொடுக்குறாங்க. அதே போல நம்முடைய சமுதாயத்திலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லாருக்கும் கோச்சிங் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் நம்ம எல்லாம் பிறக்கும்போது 5ஆவது படித்தோம், ஒண்ணு இப்படிதான் போட்டிருக்கோம். நம்ம ரொம்ப சின்னவங்களுக்கு இருந்தாங்க, அவங்களுக்குள்ள வந்து மனஸ்தாபங்கள் வருகின்றன. 2 பேரும் நல்லவங்க தான், ஆணும் நல்லதான் பெண்ணும் நல்ல. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வர மாட்டேங்குது. கேட்டா அவங்க சொல்றாங்க, என் ஆட்டிடியூட் வேற, அவர் ஆட்டிடியூட் வேற. ஒருத்தர் அண்ணன் அப்படி இருக்க முடியாது. அதனால அந்த கவுன்சிலிங்க்கு நான் வேண்டிய நீங்க அதை பயன்படுத்தி கொண்டு இதனுடைய சமுதாயத்தில் வந்து அடுத்த ஜெனரேஷன் நம்மள விட்டுருவோம். நம்மளாம் வந்து முதிர்ந்த இளைஞர்கள், ஆனா இளம் பிஞ்சுகள் அவங்க அடுத்து வரும்போது நல்லா இருக்கு. அதனால எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. அது ஒன்றும் வெக்கப்பட அவசியம் கிடையாது. அதை நம்ம ஏற்படுத்தோம், அதை ஏற்பாடு பண்றேன், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக இப்ப எல்லாம் என்ன காரணம் தெரியல, குழந்தை பெற்றுக் கொள்வது மிகப்பெரிய ஒரு கடிதமாக இருக்கு. எங்க பாருங்க, ஃபெர்டிலிட்டி கிளினிக் போறோம், ஏதோ சம் ப்ராப்ளம் தெரியுது. அதனால ஆன்மீகத்துல ஒரு காலத்துல நம்ம தான் நம்பர் 1 இருந்தோம். இப்ப ஏதோ சில காரணம் இருந்தோம், ஒரு ஸ்டெப் போன தெரியுது. அதனால நம்முடைய குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, தொழிலிலே ஏற்படக்கூடிய சிக்கலை எல்லாம் ஆன்மீக ரீதியில் ஏற்றிருத்துக் கொள்ளலாம். குறிப்பாக நமக்கு எதிர்ப்பு, தடை, துரோகம், பகை இதெல்லாம் சொன்னா சீராய்வு சட்டால நாம் மனமுறை பார்த்து செய்தால் நம்முடைய நியாயமான காரியங்கள் நிறைவேறும், நமக்கு எதிர்ப்பு வராது. அதே போல எல்லோருக்கும் செல்வம் தேவைப்படுகிறது. ஆகவே அதற்கு இதே போல எதிர்ப்புக்கு திருபுவனம் சர்வேஸ்வரன் அந்த வழிபாடு ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும். அதே போல செல்வம் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. ஆகவே அதற்குரிய திருக்கோயில் திருவாரூரை அங்கே சென்று சுவாமிக்கு ஒரு சிறப்பான அபிஷேகம் செய்தால் அது நடக்கும். அங்கேயே ஒரு வடமேற்கு மூலையில எந்த ஊரும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு திருமேனி இருக்கிறது. சாமிக்கு பேரு அனைத்து எழுந்த நாயனார். அப்படி சாமி வந்து அம்பால இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. இதுக்கு முன்னால இருந்த 23வது பட்ட சாமியை கூப்பிட்டு, ஏதா எனக்கு வந்து 30 வருஷமாக திருவாரூரை, கருவபுரம், திருப்பரந்தார், காஞ்சிபுரம், ராயபுரம் இதை கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி வர்ற காலத்துல புருஷன் பொண்டாட்டி உறவு அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால உனக்கு யாரு வேண்டியது இருந்தாங்கன்னா கல்யாணம் உடனே இந்த கோயிலுக்கு வர சொல்லு, இந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ண சொல்லு, வழிபாடு செய்ய சொல்லு, ஒற்றுமையாக இருப்பாங்க சொன்னார். அதே கோயிலே அடுத்து வேலைக்கு ஆளுமை, வீட்டு வேலைக்கு, சமையலுக்கு இல்லை இதெல்லாம் இருக்கிறது. அதற்குரிய கோயில் திருக்குறள். ஆயில்லை என்பதுமான் அதை அட்டித்தரப்பணி என்று சுந்தரர் கேட்டு கிடைத்தது. அந்த கோயில் போய் பண்ணலாம். அதுபோல கும்பகோணத்திலே சிவபுரம் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அதிலே 10 பாட்டி வந்து பலம் சொல்லியிருக்கிறார். கலைமகள், அலைமகள், செயல்மகள் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அங்க இருக்கு. அதனால இங்க எல்லாரும் அந்தந்த சங்கத்திலிருந்து
ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் அங்க தரிசனம் பண்ணிட்டு அது போல குழந்தைக்கு திருவெண்காடு ஏழையா பிரிவையும் கவனிங்க பிள்ளைகளோடு உடனாய வரம் எய்தும் ஐயர வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் ஏழையா பிரிவையும் பிள்ளைகளோடு உடனாய வரம் எய்தும் ஐயர வேண்டாம் வெளியில தோல்விமங்கள் வெண்காட்டு முக்காணிய தொய்வனையா அவள் நம்மை துவையாவா தீவனியே என்று பல குழம்பு இருக்கிறார். நான் சொல்வதெல்லாம் புத்தகத்தை பார்த்துவிட்டு சொல்லவில்லை. கடந்த 30 ஆண்டுகளிலே சுமார் 200 குடும்பத்தவரை 7 நாட்கள் கூட்டிக் கொண்டு போய் விட்டு அந்த பலனை அனுபவித்திருக்கிறோம். அதே போல திருச்செந்தூர் சஷ்டி விரதமும் அந்த குழந்தை பலனை கொடுக்கும். ஆகவே அந்தந்த சங்கங்கள் அந்த விஷயங்களை அழைத்துக் கொண்டு போய் காண்பித்து மீண்டும் பழையபடி நல்ல நிலையில் வர வேண்டும். நீங்கள் விரும்பினால் முதல்ல ஒரு 2 நாள் இந்த கோயில 2 நாள் வந்தா போதும். திருவெண்காடு, சீர்காழி, திருவாடுதுறை, கும்பகோணம், திருக்கோணம், திருக்கோணம். அதனால நீங்கள் விரும்பினால் நானே உடல் வந்து அங்க அபிஷேகத்தை செய்து உங்களுக்கு ஆசிரியர் உட்கார்ந்து பல காரியங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த புதிய அதாவது ஓல்டு வைன் இந்த நியூ பாட்டில் அதெல்லாம் வந்து செய்து அப்பதான் மக்களுக்கு வந்து ஈடுபாடு வரும். எதுக்கா சங்கத்துக்கு போனோம் கேட்பாங்க மருத்துவம். அதனால அதை நீ செய்யணும். இந்த வருஷம் வந்து நிறைய அந்த மந்த்லி லெவல் போட்டிருக்காங்க. திருச்சியில கூட நடத்துறது போட்டிருக்காங்க. அதனால நம்முடைய இறைவன் அருளாலும் குருநாதருடைய ஆசீர்வாதத்தாலும் நம்முடைய காஞ்சிபுரம் திருமணம் சிறப்பா இருக்கிறது. யார் வேணாலும் தங்கலாம். இப்போ ஒரு 100 பேர் தங்குற மாதிரி இடம் வசதிகள் இருக்கின்றன. எப்போ வந்தாலும் நோயாளர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும், தங்கத்தை இடம் கொடுக்கும், எல்லா வசதியும் இருக்கிறது. பயன்படுத்திக் கொண்டு இங்கே வந்து அறுவடை வேண்டி எல்லாம் அல்ல அபிராமி அருளாலே கரையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் தமிழ் வாராத அர்த்தம் எதிராத வளமையும் குன்றாத இளமையும் கழிவு இல்லாத உடலும் சரியாத உணவும் நகராத அகதியும் தவறாத சந்தானம் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத படையும் தொலையாத இதயமும் போராட போலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் பெற்று வாழ பிரார்த்தித்து ஒரே ஒரு கருத்து. எதுக்காக நம்ம மடத்துக்கு போகணும்? காஞ்சிபுரமோ திருவாடுதுறையோ தருமபுரமோ ஒரு மடாதிபதி ஒரு ஆசிரமத்துறை கிடையாது. எதுக்காக பார்க்க போகணும்? முத்த இப்படி சொல்லணும். அப்படியே உட்காந்து நிக்க எதுக்காக? ஆசீர்வாதம் என்ன? நீங்க நல்லா இருக்கிற நல்லா சொல்லிட்டா இன்னொரு டீப் ஆகும். வாசனை உள்ள வாங்க, வாசனை உள்ள வாங்க. சேர்த்துக்கா சொல்லுங்க. ரமணி அமைதியான வாழ்வு. சரி, எப்படி கிடைக்கும்? Tell me the process. இறைவனடி சரணடை. Tell me the process. Step by step. வழிபாடு போகணும். நீங்க ஒரு இவர்தான் மடாதிபதி, நீங்க வர்றீங்க, நமஸ்காரம் பண்றீங்க, பிரச்சனை சொல்றீங்க, அது எப்படி சால்வாங்க? அவர்கள் கூறிய வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அவர்கள் கூறுகின்ற வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அதாவது இந்த இஷ்யூ வந்து நான் நேரடியா பார்த்துருக்கேன். நான் ஊட்டியில போய் 3 வருஷம் தருமபுரத்தை சாமியோட இருந்தேன். அப்ப நான் பார்த்தேன் முன்னே பார்த்தேன். எப்படின்னா நிறைய பேர் ஏன்னா குடும்பம்னா குழந்தை இல்லை, கல்யாணம் இல்லை, பணம் இல்லை, படிக்கல, எல்லா பிரச்சனையும் வரும். அவ்வளவு வருவாங்க. நான் கூட்டு போயிருக்கேன் சாமி. சாமி கேட்பாங்க முதல்ல அந்த குடும்பத்தை பார்த்தோம்ல, அம்மாவை பார்த்து
ஆமா நீ மாமியார் சோறு போடுவியான்னு கேட்பாங்க. முதல் கேள்வியா இல்ல போடுவாங்க சாமி தான் அப்படியா? அவருடைய அந்த குருநாதர் வந்திருக்கூடிய முகத்தை உற்று நோக்குவார். உண்மையிலேயே அவர் கஷ்டப்படுறானா, நம்ம கிட்ட நம்பிக்கை வந்திருக்கானா, இல்ல நடராஜ ஈத்துட்டு வந்திருக்கானா அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு உண்மையை சொன்னா எனக்கு சில கேள்வி கேட்பாங்க, அவனையும் கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க திருப்தியாச்சுன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். எப்படி திருப்தியாச்சுன்னா என்கிட்ட இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போ, இந்த தேவாலயம் படிக்க சொல்லு, இங்க விளக்கு போட சொல்லுவாங்க. அந்த மாரி சுமார் 150 பேர் கூட்டு போயிருக்கேன். 150 பேருக்கும் காரியம் இருக்கு. அதே போல நம்முடைய மனிதனுடைய என்னுடைய குருநாதர் 200 பட்டம் வந்து 5 வயதிலிருந்தே திருச்செந்தூரிலே சர்ச்சையிலே விருதம் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு தடவை நாங்கள் போயிருந்த போது நமக்கும் அந்த கிஃப்ட்னால கடந்த 38 ஆண்டுகளாக திருச்செந்தூருக்கு சஷ்டி விரதம் வருவாரக்கூடிய பாக்கியம் தொடர்ந்து எடுக்கிறது. அப்போ குழந்தை இல்லை என்ற ஒரு குறையோடு 29 பேர் வந்தார். வேறு வேறு ஊர், வேறு வேறு இனம், வேறு வேறு மக்கள். பிரச்சனை வந்தோடனே 2 நாள் அவங்க தேவைப்பட சொன்னாங்க. அதுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்குள் 28 பேருக்கும் குழந்தைகள். நம்முடைய திருமணத்திலே என் குருநாதர் இருந்த போது நான் பலமுறை அங்கே இருந்திருக்கிறேன். 2 ஆண்டுகள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டெபுடேஷன் குறிப்பிட்டு வாங்கிட்டு மனத்துல பணம் கிடையாது. நானே போய் எஸ்சியை போட்டு ஒரு நடராஜன் ஒரு ஏன் இருக்காரு அவர் வேணும்னு சொல்லி கேட்டு நானே வாங்கி ஆடுறாங்க. பணம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் பணம் வாங்கி சப்ளா மாதிரி போட்டு அங்க 2 வருஷம் இருந்தோம். இப்ப என்ன செய்வாங்கன்னா அங்கிருந்து ஒரு குரூப் வருவாங்க, வந்து ஒரு குறைய சொல்லுவாங்க, எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது குருநாதரை மட்டும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்படியா என்னை பார்த்து இருக்க சொல்லு, அப்புறம் பேசுவோம். மத்தியானம் இருக்க சொல்லி சாப்பாடு. சாயந்தரம் நானும் குருநாதரும் திருக்கோயிலுக்கு போவோம். அங்கே போகும்பொழுது எப்பொழுதும் 10 நிமிஷம் இருக்குவாங்க. அன்னைக்கு ஒரு 3 நிமிஷம் கூட இருப்பாங்க. நின்ற பிறகு திருப்பி வந்து அவங்களை கூட்டம் வருவோம். வந்தோடனே அந்த திருக்கோயில் பிரசாதத்தை கொடுத்துட்டு நல்லா இருக்காங்க. அந்த பிரச்சனை சால்வ். என்னவென்றால் நீங்க உங்க பிரச்சனைய இன்னொரு மனுஷாங்க தான் சொல்ல முடியும் இல்லையா? நீங்க அப்பா சொல்லலாம், அம்மா சொல்லலாம். ஆனால் அந்த குருமார்கள் உங்க பிரச்சனையை உருவாக்கி மேல அனுப்பிய பிறகு அவர்களுடைய நிதிக்கு ஏற்ப உடனேயோ பின்னாடியோ அதற்கு பதில் அவர்கள் சொல்கிறது. அதன் பிறகு அவர்கள் அதற்குரிய என்ன பரிகாரம் இங்கே சொல்கிறார்கள் நடக்கிறது. இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் டெக்னிக் ஆஃப் கெட்டிங் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். அதுதான் வேணும். இன்னொன்று என்னன்னா அவர்கள் வழிபாடு செய்கின்ற சிவலிங்கம். இப்ப நம்ம இருக்க சிவலிங்கம் சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கலப்புகிறது. நம்ம மடத்துல முன்னாலே சுமார் 2000 ஆண்டுகளாக இங்கே உயிரிழந்து வருகிறது. அதனால அப்படிப்பட்ட பழமையான எப்போதுமே இறைவனுடைய நாமத்தை உச்சிதோட இருப்பதற்காக அவங்களுடைய கருத்துக்களை மேலே சொல்லும் போது இறைவன் அவருடைய கோரிக்கைக்கு இறங்கி அவள் கருணைக்கு இறங்கி அவர்கள் மூலமாக குருநாதர் மூலமாக உங்களுக்கு அருள் செய்கிறார். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய நல்ல எண்ணம் இதை பொறுத்து அமைகிறது. இதற்கு தான் நாம் குருநாதர் பேர் என்ன காரணம். மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கிறோம்.